நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி, இந்த செவ்வாய்க்கிழமை, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்க வாழ்த்துறோங்க. வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய செவிகளும், உள்ளங்களும், உங்கள் குடும்பங்களும், உங்கள் வீடும், உங்கள் பிள்ளைகளும், உங்கள் சந்ததிகளும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஆண்டவருடைய மேலான ஆசீர்வாதம் உங்க கூடவே இருக்கும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ரொம்ப நல்லா வச்சுப்பார். ஆண்டவருடைய நலமான கரங்கள், வளமான பிரசன்னம் உங்களை அற்புதமான விதத்துல காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்க மேல எவ்வளவு இரக்கமுற்று உங்களை காத்துக் கொள்வதற்கு அவர் கருணையுள்ளவராக இருந்தாலும், நம்முடைய மனம் இருக்கு பார்த்தீங்களா, நம்முடைய சிந்தனை இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு ஆவிக்குரிய சிந்தனையா இல்லாமல் இருந்தால் நாம் வெகுவாய் பாதிக்கப்படக்கூடிய நிலைகள் நம்ம லைஃப்ல இருக்கு. பல நேரங்கள்ல மத்தவங்க கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறத விட நம்ம கிட்ட இருந்தே நம்மளை காப்பாத்திக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. பாருங்களேன், வெளியே இருந்து நம்மை தாக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கலாம். அவங்க கிட்ட இருந்து கூட நம்மளை சுலபமா காத்துக்கொள்ளலாம். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம கிட்ட இருந்து நம்மளை காத்துக்கணும். நம்ம கிட்ட இருந்துனா நம்ம சொந்த எண்ணம், நம்முடைய சொந்த நினைவு, நம்முடைய சொந்த சிந்தனை. இந்த உலகத்திலே நம்மை வீழ்த்தக்கூடிய மிக பயங்கரமான ஆயுதம் எது தெரியுங்களா? நம்முடைய சொந்த சிந்தனை தான், நம்முடைய சொந்த நினைவுகள் தான், நம்முடைய சொந்த எண்ணங்கள் தான். நம்முடைய நினைவுகள், எண்ணங்கள் தரமாயிருந்தால் நாம் வெற்றி காண்போம். நம்முடைய நினைவுகள், எண்ணங்கள், சிந்தனைகள் பாதிக்கக்கூடியதா இருந்தால் நாம் வீழ்த்தப்படுவோம். அதனாலதான் நம்ம கிட்ட இருந்து நம்மளை காத்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. தேவையில்லாததை யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு, கண்டதை சிந்திச்சு சிந்திச்சு சிந்திச்சு, ஐயோ இப்படி நடந்துருச்சு, அல்லது இப்படி நடந்துடக்கூடாதே, இப்படி பாதிக்கப்பட்டுட்டோமே, இப்படிலாம் நமக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி வீணான விஷயங்களை சிந்திச்சு சிந்திச்சு சிந்திச்சுட்டே நம்ம இருந்தோம்னு சொன்னா நம்ம கரியரை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், வளமான எதிர்காலங்களை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். என் அன்பு குழந்தைகளே, அருமையான பிள்ளைகளே, நீங்க கரியரை ஃபோக்கஸ் பண்ண முடியாம தடுக்கிறது யார் தெரியுமா? உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பல மனிதர்கள் அல்ல, உங்க சொந்த எண்ணங்கள். வேண்டாததை நினைச்சு நினைச்சு நீங்க ரொம்ப களைப்படைஞ்சிடுறீங்க, டயர்ட் ஆயிடுறீங்க, ரொம்ப வேதனைப்பட ஆரம்பிச்சிடுறீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ரகசியத்தை நான் சொல்லி கொடுக்கிறேன். உங்க எண்ணம் உங்களோட போராடிக்கிட்டே இருக்கா? நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, சிந்திக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அதை பத்தி அந்த தாட்டே வரக்கூடாது, அந்த குறிப்பிட்ட நபரை பத்தி எனக்கு சிந்தையே வரக்கூடாது, அந்த குறிப்பிட்ட நபர் பேசிய வார்த்தை என் தாட்லயே வரக்கூடாது, அந்த குறிப்பிட்ட நபர் எனக்கு செஞ்ச துரோகங்கள் என் மனசுல வரவே கூடாது, அந்த குறிப்பிட்ட நபர் என்னை ஏமாத்திட்டாங்களே, அப்படி அவர்கள் செய்ததான கிரியைகள், செயல்பாடுகள் என் எண்ணத்திலேயே வரக்கூடாது நீங்க நினைக்கிறதுனால தான் அவங்க நிறைய வந்துகிட்டே இருக்காங்க. அந்த எண்ணம் வரக்கூடாது, அந்த சிந்தனை வரக்கூடாது, அந்த காரியம் வரக்கூடாது, அந்த யோசனை வரக்கூடாது நினைக்க நினைக்க அது ஸ்ட்ராங்கா வந்து உங்க மைண்டை பிடிச்சிக்குது. அது உங்களை விட்டு போகவே மாட்டேங்குது, அது உங்களை அலகழிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால நீங்க நெக்ஸ்ட் லெவல் போகவே முடியல. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நீங்க சிந்திக்க கூடாது நினைக்கக்கூடிய சிந்தனை வந்துருச்சா, நீங்க யாரை பத்தி நினைக்க கூடாது, யாரை பத்தி யோசிக்க கூடாது, யாரை பத்தி எண்ணக்கூடாது நினைக்கிறீங்களோ அவங்க உங்க மனசுக்குள்ள உதிச்சிட்டாங்களா, குதிச்சிட்டாங்களா, அந்த எண்ணமே வந்துகிட்டு இருக்கா, ஒண்ணு பண்ணுங்க. என்ன பண்ணணும்னு கேக்குறீங்களா? ஒண்ணுமே பண்ணாதீங்க, தரமா ஒரு விஷயத்தை பண்ணுங்க. என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வேதத்தை வாசிங்க. சங்கீதக்காரன் இவண்ணமாய் சொல்லுகிறான், 119ஆம் சங்கீதம் 113ஆம் வசனம், வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீணான சிந்தனை, மோசமான சிந்தனை, என்னை பாதிக்கக்கூடிய சிந்தனை, என் கரியர்ல நான் ஃபோக்கஸ் பண்ண முடியாதபடிக்கு, என் கடமைகளை நான் செய்து முடிக்க முடியாதபடிக்கு, என் வாழ்வில் நான் முன்னேற்றம் அடைய முடியாதபடிக்கு, என்னுடைய மேன்மைகளை தடுக்கக்கூடிய வீண் சிந்தனைகள் வருகிறது. அதை வெறுப்பது மட்டுமல்ல, அது வரக்கூடாது என்று எண்ணுவது மட்டுமல்ல, அடுத்தது ஒரு காரியத்தை செய்றார். என்ன தெரியுங்களா? வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறார்.
தேவனுடைய வாக்குகளை தியானிக்க ஆரம்பிக்கிறார். அப்ப நான் சொல்றேன், ஒரு விஷயத்தை விடுறது எவ்வளவு முக்கியமோ அதே நேரத்துல ஒரு நல்ல விஷயத்தை நீங்க பிடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு விஷயத்தை விடணும்னு பாக்குறீங்க, ஆனா விட முடியல. ஏன் தெரியுமா? நல்ல விஷயத்தை நீங்க பிடிச்சுக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை பிடிச்சுக்கோங்க, வாக்குத்தத்தங்களை பிடிச்சுக்கோங்க, சத்தியத்தை பிடிச்சுக்கோங்க. தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து வேத புஸ்தகத்தை அழகாய் விரித்து உங்கள் மடியில் வைத்து நேரம் போறதே தெரியல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வேத வசனங்களை வாசிங்க 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 வாசிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. வீண் சிந்தனைகள், உங்கள் எண்ணங்கள், நினைவுகளை விட்டு விலகி போகும். கடைசியில உங்களை வீழ்த்தக்கூடிய சிந்தனைகள், உங்களை வீழ்த்தக்கூடிய ஆயுதங்கள் உங்களுக்கு சாதகமான ஆயுதமாய் மாறிவிடும். உங்கள் சொந்த சிந்தனையே உங்களுக்கு சாதகமான ஒன்றாய் மாறிவிடும். அதுக்கப்புறம் பெரிய ஒரு இளைப்பாறுது. உங்க எண்ணத்துல புதிய புதிய ஐடியா வரும். உங்க சிந்தனையில தரமான யோசனைகள் வரும். உங்களை தரமான இடத்திற்கு அது உங்களை உயர்த்திவிடும். ஆகவே வீண் சிந்தனைகளை நிறுத்தணும், வெறுக்கணும், ஒதுக்கணும். அது வரக்கூடாதுன்னு சொன்னா வேத வசனங்களை அதிகமாய் வாசியுங்கள். வேத வாக்குகளை அதிகமாய் சத்தமாய் வாசியுங்கள். இன்னைக்கு இந்த காலையில நான் உங்களை பார்த்து சொல்றேன், வேத புஸ்தகத்தை ரொம்ப சத்தமா இல்லாவிட்டாலும் உங்கள் செவிகள் கேட்கக்கூடிய அளவுக்கு, உங்க காது கேட்டா போதுங்க, உங்க காது கேட்கக்கூடிய அளவுக்கு சத்தமா வாசிங்க. சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே மனசுக்குள்ளேயே மௌனமா முணு 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 முணுன்னு வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 10 நிமிஷம் பொறுத்து அப்படியே கண்ணு சொருகி படுத்து தூங்கிடுவாங்க. வீணான சிந்தையிலிருந்து அவர்களுக்கு விடுதலையும் கிடைக்காது. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, தினமும் வேத புஸ்தகத்தை பிரிச்சு ரொம்ப சத்தமா இல்லாவிட்டாலும் உங்க காதுல அந்த வசனம் கேட்கக்கூடிய அளவுக்கு சத்தமா வாசிங்க. ஒரு பெரிய வெற்றியை காண்பீர்கள், ஒரு பெரிய மேன்மையை காண்பீர்கள். உங்கள் சிந்தனையை அழகா நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம், அழகா கண்ட்ரோல் பண்ணலாம். கடைசியில உங்கள் சிந்தனை உங்களை பாதிக்காது. உங்களை சோதிக்கக்கூடிய சிந்தனைகள் உங்களை சாதிக்கக்கூடிய நபர்களாக மாற்றிவிடும். இன்றைக்கு பிறந்த நாட்கள் காணக்கூடிய அருமையான சகோதரர் வை நித்யானந்தம், திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் எம் முத்துக்குமார், எஸ்தர் ஜெயராணி தம்பதியார், அருமை சகோதரர் பார்த்திபன் திவ்யா தம்பதியார். அதுபோலவே இன்னைக்கு உங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகளா இருக்குமேயானால் உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தகப்பனே, இந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமையில ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய பாதிக்கப்பட்ட எண்ணங்கள், காயப்பட்ட யோசனைகள், வீணான சிந்தனைகள் உம்முடைய பிள்ளைகளை அலைகழித்துக் கொண்டிருக்குமேயானால் இன்றைக்கு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவனே, சங்கீதக்காரன் சொன்னது போல வீணான சிந்தனைகளை வெறுத்து ஒதுக்கி தள்ளி அதை மேற்கொள்வதற்கு ஒரே வழி வேதத்திலே பிரியமாயிருப்பது, உம்முடைய வார்த்தையை நேசிப்பது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்கக்கூடிய பிள்ளைகள் பாக்கியவான்கள் அல்லவா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லவா. படைத்த தேவனுடைய பெரிய அனுக்கிரகம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். தவறாமல் மறவாமல் ஒவ்வொரு நாளும் வசனங்களை, வார்த்தைகளை வாசிக்கிற, தியானிக்கிற அனுபவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தாருங்கப்பா. வார்த்தையின் மூலம் உண்டாகக்கூடிய வளமான வாழ்வு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சாத்தியமாகட்டும். இந்த நாளிலும் சிந்தனைகளில் இருந்து, மோசமான சிந்தையில் இருந்து, உடைய பிள்ளைகளை பாதிக்கக்கூடிய சிந்தையில் இருந்து, வேதனைப்படுத்துகிற, வருத்தப்படுத்துகிற எல்லா விதமான தவறான சிந்தனைகளில் இருந்து நீர் பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக, வெற்றி காண செய்வீராக. மேன்மையான உயரங்கள் உடைய பிள்ளைகள் அடைவதற்கான காருண்யங்களை தந்து கனப்படுத்துவீராக. இந்த நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மனதார நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தங்கியிருக்கட்டும். ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, அருமையான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய இந்த வருஷத்தை, இந்த ஆண்டை சகல ரகமான நன்மைகளால் முடிசூட்டி
உம்முடைய வருகை வரும் மட்டும் இது போல இன்னும் அநேக அநேக பிறந்த நாட்களை, திருமண ஆண்டுகளை உடைய பிள்ளைகள் காணும்படி நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வீண் சிந்தனைகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். அதீதமாய் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் பிரியம் கொள்ளுங்கள், வாசியுங்கள், வெற்றி காண்பீர்கள். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.